எல்லாருக்கும் என்பது என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானே ஈசான். யாரோ 2 பேருக்கு மட்டுமில்ல பெருமான். முதல் பாட்டிலே சொல்லிட்டார், ஈசன் அவன் எவ்வுயிருக்கும் இன்பம் பெருகும் இயல்பு. அப்ப இன்பம் பெருக வேண்டும், அதான் எல்லாரும் விரும்புறோம். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தலைக்க இருக்கலாம். அப்ப சாமி என்றும் இன்பம் தலைக்க இருக்கலாம் சொல்ற. இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை, அதுதான் சொல்ற. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடப்படும் கடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. அப்ப இன்பம் நாளும் இன்பம் சொல்றோம், என்றைக்கு இன்பம் தலைக்க இருக்கலாம் சொல்றோம், இன்பம் ஓங்கி வளர வேண்டும் என்று சொல்கிறோம், இன்பத்திலே திளைக்க. நோய் வந்ததுன்னா நோய் வந்த காரணம் தெரியும். டாக்டர்கள் முதல்ல அதான் செய்வாங்க, டயக்னோசிஸ். முதல்ல நோய் வந்த காரணம், அந்த நோய் வந்த காரணம் ஆராயும் பொழுதே நம்ம பாதியை நகண்டுறோம். ஏன்னா அந்த ஸ்கேனு இந்த ஸ்கேனு அந்த இது ஒரு 18,000 ரூபா ஆனோன்னா நம்ம இப்போ வைத்தோல் சரியாக போயிட்டு வந்துடுறோம். அதுலேயே நமக்கு அவங்க ஏன் அப்படி எடுக்கிறாங்கிற காரணத்தை நம்ம ஆராயணும். ஏன்னா 3 கோடி ரூபா கொடுத்து படிச்சுட்டு வராங்க, அதனால அது நம்ம ஆராயணும் இல்லைங்களா? அதனால இப்போ அவர் அது எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவ்வளோ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தானே சொல்கிறாங்க. எங்கள்